இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம்பொரு யோகா. மகதிஷ்டியில் தினம்பொரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அனைத்து ஊர்களிலும் சென்று அடையக்கூடிய இந்த தினம்பொரு யோகாவை இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனமானது பிரம்மச்சாரிய ஆசனம். பிரம்மச்சாரிய ஆசனா அப்படின்னு பேர். இந்த ஆசனம் யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே செய்யக்கூடிய ஆசனமாகவும் மிகவும் சிறந்த ஒரு ஆசனம். பார்ப்பதற்கு ஒரு எல் வடிவம் போல இருக்கும், ஆனால் அவ்வளோ விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. அதற்கான பலன்களை நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம எப்பொழுதும் போல் 2 சுற்றுகள் தான் நம்ம செய்யணும். ஏன்னா முதல் சுற்று, 2ஆம் சுற்று, அதாவது இடது வலது, நன்மை தீமை, அப்படி போல் நம்ம 2 பாகங்களாக பிரிச்சுக்கணும். மாற்றுப்புறம், அதாவது ஒரு லெஃப்ட் சைடுனா ரைட் சைடு, அப்படி நம்ம செஞ்சு எண்ணிக்கையை சம அளவில் செஞ்சு அப்படி நம்ம அதை சுவாசத்தை உணர்ந்தோம்னா நம்ம அந்த ஆசனம் செய்யறதுக்கான தகுதியை நம்ம அடையிறோம். அதற்கான பலன்களையும் முழுமையாக அடையிறோம். அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இந்த பிரம்மச்சாரிய ஆசனம் செய்யறதுனால பெண்கள், அதாவது பெண்கள் ஆண்கள்னு கணக்கு கிடையாது, அனைவருமே செய்யலாம், பெரியவர்களும் செய்யலாம். ஏன்னா இந்த முதுகு தண்டுவடம் வளையாமல் இருக்கிறதுக்கும் மறைவுறுப்புக்கான ஒரு சிறந்த ஒரு ஆசனமாகவும் இந்த ஆசனம் விளங்குகிறது. அது அப்படி தான் நம்ம சொல்ல வரோம். நம்ம இது ஆசனம் செய்யறதுக்கு நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சில டிப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். என்னென்ன டிப்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உணவு பழக்கத்தை சொல்கிறோம், தியானத்தை சொல்கிறோம், கடவுள் ஆன்மீக வழிபாடாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்துலேயும் நமக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் அடங்கியிருக்கு. இப்போ நாள் முழுவதும் வேலை செஞ்சு அலுப்பாக இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட மனதிற்கும் உடலிற்கும் ஓய்வு தேவை. இப்போ ஒரு உழைப்புங்கிறது ஒரு விதமான வலி அதாவது வலி தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த வலி இல்லாமல் போக்கக்கூடியதாகவும் இந்த ஆசனங்கள். இப்போ நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டு வராங்க, வயலில் வேலை செஞ்சுட்டு வரக்குள்ளே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும். டயர்டிங், அதாவது என்ன பண்ணுறனே தெரியாத அளவுக்கு தூங்குவாங்க, அசதியாக இருக்கும். அப்போ அது அசதியாக இருந்தாலும் உடல் உறுப்புகள் அது பற்றியே வேலை செஞ்சிட்ருக்கோம். மனதிற்கும் உங்களுக்கு உடலுக்கும் ஓய்வு கொடுத்து அவங்களுக்கு தீய இதுலேருந்து விடுபடுது. அதாவது எப்படின்னா, உடல் உழைப்புங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை செஞ்சால் நமக்கு எப்படி, சில பேர் தூக்கம் வராமலே தடுமாறுவாங்க. அந்தமாரி இருக்கவங்க மாத்திரை சாப்பிடுவாங்க. என்ன காரணம்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம். மனசில் அவ்வளோ கவலைகள் இருக்கும். அந்த கவலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது, தூக்கமும் வராது. ராத்திரி 3 மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா அப்புறம் தூங்குறதுக்கு மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். 5 மணிக்கு தான் தூங்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்குவாங்க. இப்படி தொடர்ச்சியாக அவங்கள தூங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் உடல் உழைப்பு செஞ்சவங்க நல்லா அயர்ந்து நல்லா தூங்குவாங்க, மனதிற்கு நல்லா இதமாக இருக்கும். கடவுள் வழிபாடு, இப்போ கடவுள் கும்பிட்றாங்க, அவங்க கண்களை மூடிக்கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேண்டுவாங்க. இல்லாட்டினா தியான நிலையில் உட்காந்துருப்பாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கும். அந்த மனம் தெளிவு அடையும், அமைதியாக இருப்பாங்க. அதாவது மனம் தெளிவடைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அமைதி கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டால் நான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்க வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கடவுள் வழிபாடு பண்ணுறதுனால அந்த அமைதி கிடைக்குது. புரியுதுங்களா? அதுதான் நம்ம சொல்ல வரோம். இது ஆன்மீகத்தையும் இதையும் நம்ம சேர்த்துக்கலான்னா இது இந்த ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அவ்வளோ வழியும் இந்த இதில் கிடைக்கும். அப்படிங்கிறதான் நமக்கு இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆசனத்தை இப்போ நம்ம முதல் நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலுக்கு நம்ம அந்த ஆசனத்துக்கு நம்ம போக போகிறோம். அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு எளிமையான பயிற்சி தான், எல்லாருமே செய்யலாம். இதே நிலையில் தான் நம்ம உட்காந்துட்டு இந்த ஆசனம் செய்ய போகிறோம். அப்படிங்குள்ள கால்களுக்கு நம்ம நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். அப்படிங்கிறது தான். இந்த காலை முன்னாடி வச்சிங்க. அதே போல் எண்ணிக்கையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளுக்கும் அதே போல் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதே நிலையில் மூச்சை நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, சுவாசிக்கிறத உணரணும். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கான்செப்டோட முதல் சுற்று.
இதை வந்து மூச்சு வந்து இப்போ உடலை வந்து நேராக வச்சுக்கிட்டு மூச்சை வந்து இழுக்கிறீங்க, உள் இழுக்கிறீங்க. இழுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் விடக்குள்ளே பொறுமையாக விடணும். உடலும் தளர்ச்சி ஆகணும். இதுதான் நம்ம வந்து செய்யக்கூடிய ஆசனம். இந்த ஆசனம் செஞ்சோம்னா நம்ம வந்து கால்கள் வந்து விரைப்பாகவும் இருக்கணும், உடம்பு வந்து நல்ல நேராகவும் இருக்கணும். இதுதான் நம்ம வந்து இப்போ செய்யக்கூடியது. இப்போ இதுக்கு அந்த முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா சாப்பிட்டாங்கன்னா எப்படின்னா இயற்கையான உணவு. அவங்களே வந்து உழைத்து அவங்களே உணவை தயாரித்து கொண்டார்கள். இப்பொழுது நம்ம கடையில் தான் நம்ம வாங்கி காசு பணம் இருக்குது, நம்ம கடையில் வாங்கிக்கிறோம். ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து கம்பு, கேழ்வரகு, வரகு இதுமாரி நிறைய இயற்கையான பொருளை வந்து உணவு உண்டு கூழ் இல்லாமலே வீட்டில் இருக்காது. அதுமாரி தயிர், பால் இதெல்லாம் வந்து இயற்கையாக நம்ம வீட்டு மாடு அதில் உள்ள பால், அதில் உள்ள தயிர், இப்படி வந்து எந்த கலப்படமும் இல்லாமல் இருந்துட்டு அவங்களாம் போயிட்டாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி கால சூழ்நிலையில் எல்லாமே கலப்படம் தான். அப்படிங்கக்குள்ள நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்மளே தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர கான்செப்ட்டு. என்னென்னா உணவு வந்து குடும்பம் வரைக்கும் நம்ம வீட்டில் தோட்டத்தில் வந்து நம்ம பயிர் பண்ணி நம்மளே வந்து அந்த உணவு அது. அதே போல் நிலம் வச்சுருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நெல் எல்லாத்தையும் விற்றுட்டு கடையில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போது அந்த உணவில் வந்து என்ன இருக்குது என்ன இல்லைன்னு நம்மளே வீட்டுக்கு தேவையான இப்போ 4 பேர் இருக்காங்க, ஒரு கால் காணிங்கிறது ஒரு 100 குழி, அதில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணி அதில் வந்து இந்த வரப்பை சுற்றி வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம், அவரைக்காய், புடலங்காய் இதெல்லாம் வந்து பயிர் பண்ணி கீரை வகைகள் இதெல்லாம் வந்து அதை சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு முருங்கை ஒரு கிளையை வச்சா போகிறோம், அது வீட்டுக்கு தேவையானதை கொடுத்துரும். இப்படி கனிகள் இருக்குது, எல்லாமே கொய்யாப்பழம், இப்படி நமக்கு என்ன உடலுக்கு ஆரோக்கியமான விஷயமோ அவ்வளோத்தையும் நம்ம வீட்டிலேயே தோட்டத்திலேயே பயிர் பண்ணிக்கலாம். இல்லை வயல் இருக்கிறவங்க வயல்லையும் பயிர் பண்ணிக்கலாம். இப்படி வந்து உள்ளுறுப்புகளுக்கு வந்து நம்ம இயங்கி அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டினால உள்ளுறுப்புகள்லாம் தானாகவே இயங்கி கழிவுகள்லாம் வந்து அவங்களுக்கு நேரத்துக்கு போய் உடலை ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கும் அவங்க போனதில்லை. அதனால தான் அவங்க வந்து அத்தனை நாள்கள் வாழ்ந்தாங்க. என்ன இன்றைக்கி வந்து நம்ம முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்னென்னா மருத்துவ முன்னேற்றம். இப்போ உடலில் டெஸ்ட் பண்ணி என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத கண்டுபிடிக்க அந்த காலத்தில் இல்லை. ஆனால் இப்போ வந்து எல்லாமே இருக்குது ஆரோக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து யூடியூப் சேனல் பார்க்குறாங்களோ இல்லை வந்து இயற்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்மாழ்வார்கள் இவங்கெல்லாம் வந்து நிறையா சொல்லிட்டு போய் அதெல்லாம் நம்ம காதில் வாங்கி அரிசி வகையில் மாற்றிட்டாங்க, காய்கறிகள் வகையை மாற்றிட்டாங்க, இந்த கீரை வகைகளை நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இப்படி வந்து சாப்பிட்டுட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்க. இப்போது நம்ம வந்து ஆசனத்துக்கு நம்ம போகிறோம். பிரம்மச்சாரி ஆசனம்னு பேர். இதை வந்து என்ன செய்யணும், கையை வந்து நேராக வச்சிங்க, உடலையும் நேராக வச்சிங்க, காலையும் வச்சிங்க, வச்சுக்கிட்டு எண்ணிக்கைக்கு போங்க. 1 2 3 4 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி. பொறுமையாக தான் உடலை நம்ம வந்து மூச்சு சுவாசத்தை நம்ம வந்து உணரணும்னா நம்ம பொறுமையாக வந்து அதை விடணும். நம்ம உள்ளிழுத்துக்கிறோம், நம்ம உடலை நேராக வச்சுக்கிறோம், மறுபடியும் வந்து மூச்சை வந்து விடக்குள்ளே நம்ம பொறுமையாக விட்டு நம்ம அந்த உணரணும். அப்போ அந்த உறுப்புகள்லாம் என்ன செய்யுதுங்கிறது நம்ம வந்து உணரக்கூடியதாகும். புட்டங்கள்லாம் நன்றாக வேலை செய்யும். இப்போது மூச்சு சுவாசம் பண்ணிவிட்டு நம்ம 2வது சுற்றுக்கு நம்ம போகிறோம். இந்த ஆசனத்தோட பேர் பிரம்மச்சாரி ஆசனம்னு பேர். இப்போது டெய்லி வந்து என்ன செய்யணும்னா இப்போ நாடி சுத்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடலை வந்து நேராக வச்சிங்க. பத்மாசனத்தில் உட்காந்துட்டு நீங்கள் செய்யலாம், இல்லை வந்து வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு செய்யலாம், இல்லை சுகாசனத்திலே உட்காந்துட்டு வேணாலும் செய்யலாம். எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கை என்ன செய்யணும்னா இப்போ இந்த சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவாசத்தை ஒரு பக்கம் சுத்தமாக விட்டுடணும். என்ன செய்யணும், லெஃப்ட் சைடு இப்போ இடதுபுறம் நம்ம வந்து செய்கிறோம். இந்த கையில் சின்முத்திரையை வச்சிங்க, இந்த கையில் வலது பக்க மூக்கை வந்து அடைச்சிக்கிறீங்க. அடைச்சிக்கிட்டு இடது பக்கத்து மூக்கை வந்து சுவாசத்தை வந்து வெளியில் விடுங்க, சுத்தமாக விடணும். எந்த அளவுக்கு விட்டுட்டிங்களோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மறுபடியும் அதே இடதுபுறத்து மூக்கு வழியாக மேலே இழுங்க.
இழுத்துட்டு அதே மூக்கு வழியாக வெளியில் விடணும். மறுபடி இந்த மோதிர விரலால் இந்த பக்கம் அடைச்சிங்க. வலது போகிற மூக்கை சுவாசத்தை வந்து வெளியில் விடுங்க. ஏன் விடுறோம்னா நம்ம உடலில் உள்ள அழுக்குகள் கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து சுவாசத்து வழியாக வெளியில் தள்ளிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு வெளியில் விட்டுட்டு மறுபடியும் அதே மூக்கு வழியாக மேலே இழுக்கணும். அதே மூக்கு வழியாக வெளியில் விடணும். மறுபடியும் சொல்கிறேன், இடதுபுறத்தை சுவாசத்தை வெளியில் விடுங்க. இப்போ இழுங்க. இப்போ மறுபடியும் விடணும். விடக்குள்ளே பொறுமையாக விடணும். இப்படி வந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த சுவாச கோளாறும் இல்லாமல் இருக்கும். உடலில் உள்ள கழிவுகளும் வெளியேற்றப்படும். அசடுகள்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து வெளியேற்றப்படும். அதே மாதிரி நிறைய ஒரு நாளைக்கும் ஒரு விதமாக நம்ம சொல்லித்தரோம். இந்த சுவாசம் மூக்கு சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாசிகள்லாம் வந்து நன்றாக ஃப்ரீயாக இருக்கிறதுக்கெலாம் நிறையா ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதை டெய்லி ஒன்று நம்ம சொல்லித்தரோம். இப்போ 2வது சுற்றுக்கு நம்ம ஆசனம் போகிறோம். இப்போ இந்த மாற்று செய்யணும். மாறி உட்காந்துட்டு காலை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிங்க. இந்த ரைஸ் பண்ணிங்க காலை அந்த அளவுக்கு. இப்போ எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கால் வந்து தரையில் படக்கூடாது, அந்த அளவுக்கு தான் இருக்கணும். உடலே நேராக வச்சுங்க. கையை கீழே ஊனிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ அப்படியே பின்னாடி இழுத்துங்க காலை. இப்போ இந்த கால் வலி இருக்கிறவங்க இதேமாரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கால் வலி உடனடியாக தீர்க்கப்படும். எவ்வளோ பெரிய கால் வலியாக இருந்தாலும் முன்னாடி ஒரு 10 எண்ணிக்கை, பின்னாடி ஒரு 10 எண்ணிக்கை. இந்த பின்னாடி இழுக்கக்குள்ளே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலிக்கும். அப்போ வலித்தாலும் பரவாயில்லன்ட்டு எண்ணிக்கையில் வந்து ஒரு 20-25 எண்ணிக்கை செய்யுங்க. செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் வந்து கால் வலி உடனடியாக உங்களுக்கு வலி போயிடும். இப்போ வந்து நம்ம ஆசனத்துக்கு நேரடியாக போகிறோம். உடலை நேராக வச்சிங்க, கையை இந்த புட்டத்துக்கு நேராக வச்சிங்க. எண்ணிக்கை 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. மூச்சை வந்து பொறுமையாக விட்டுட்டு மூச்சு சுவாசம் பண்ணுங்க. உடலை வந்து நேராக வச்சுக்கிட்டு நம்ம வந்து செய்யக்கூடியல சாதாரணமாக தெரியும், ஆனால் வலி கொஞ்சம் லேசாக இருக்கும். அப்போது அதை வந்து வலி வந்து டெய்லி நம்ம செஞ்சுக்கிட்டே வர அந்த வலி இருக்காது. அதுதான் நம்ம சொல்ல வரோம். இந்த பிரம்மச்சரிய ஆசனம் செய்யறதுனால வயிற்றில் உள்ள உறுப்புகள், அது புரியுதுங்களா, வயிற்றில் உள்ள உறுப்புகள், தசைகள், புஜங்கள் இதெல்லாம் வந்து அனைத்தும் பலப்படுத்தப்படும். வயிற்றில் உள்ள உறுப்புகள் என்ன உறுப்பு, சிறுகுடல், பெருங்குடல், நுரையீரல், இதெல்லாம் எல்லாமே வந்து நன்றாக செயல்படும். அதே போல் தசைகள் வந்து நன்றாக செயல்படும். புஜங்களையும் வந்து நன்றாக பலப்படுத்தும். இதுதான் நம்ம வந்து இந்த பிரம்மச்சரிய ஆசனத்தோட பலன்கள். அதாவது இந்த மூலாதார பகுதி தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தசைகள்லாம் நன்றாக இயங்கக்கூடும். இந்த பால் உணர்வு சக்திகளை வந்து விரயம் செய்யாமல் தடுக்கக்கூடிய சிறந்த ஆசனமாகும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி வெளியாகிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம இந்த ஆசனம் செஞ்சாங்கன்னா பால் உணர்வு இந்த சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உடம்புலேருந்து வெளியாச்சுன்னா உங்களுக்கு வந்து பலகீனமாக ஆகிடும், நரம்பு தளர்ச்சி மாரி ஆகிடும். உங்களால் நல்ல முறையில் செயல்பட முடியாது. அதனால தான் அந்த பழக்க வழக்கங்கள் உள்ளவங்க இந்த ஆசனத்தை செஞ்சாங்கன்னா அது கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு தான் நம்ம இந்த ஆசனத்தோட சொல்கிறாங்க. ஆன்மீக நோக்கத்திற்காகவும் இந்த ஆசனம் வந்து நம்ம வந்து உட்கார்ந்த நிலையில் நம்ம வந்து இந்த ஆன்மீக என்ன செய்வாங்க, தியானம் பண்ணுவாங்க, கடவுள் வழிபாடு பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆசனம் இந்த ஆசனமாகும். பெண்கள் வந்து கர்ப்பப்பை இறங்கி இருக்கிறவங்க இந்த ஆசனம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு சிறப்பான ஒரு சிறந்த ஆசனமாக சொல்லப்படுகிறது. அதே போல் முதுகு தண்டை வந்து நேராக வைத்துக்கொண்டு நமக்கு வந்து அந்த வளைவுகள்லேருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது அந்த ஆசனத்தோட வழிபாடு. சுவாசம் உள்ளிழுக்கும்போது நம்ம மூச்சு சுவாசம் வந்து உள்ளிழுக்கும்போது அதை வந்து உடலை வந்து என்ன செய்யணும்னா தளர்த்தி இருக்கணும். அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதே போல் முழங்கால்கள்
மூட்டு வலி, இந்த கணுக்கால்கள் இதுக்கெல்லாம் வந்து நன்றாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாக இது சொல்லப்படும். மறுபடியும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். பிரம்மச்சரிய ஆசனத்தோட இது வயிற்றில் உள்ள உள் உறுப்புகள் நன்றாக இயங்கக்கூடும், தசைகளுக்கும் நன்றாக செயல்படுத்தக்கூடும், புஜங்களையும் நன்றாக பலப்படுத்தும். அதே போல் மூலாதார பகுதி தசைகள் வந்து நன்றாக இயங்கக்கூடியதாகும். இந்த பால் உணர்வுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து சக்தியை விரயம் செய்யாமல் தடுக்கக்கூடிய இது ஒரு சிறந்த ஆசனமாகும். ஆன்மீக நோக்கத்திற்காகவும் கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, இவங்களுக்கு வந்து அந்த வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஆசனமாகும். பெண்களுக்கும் ஒரு சிறந்த ஆசனம் என்னவென்றால் கர்ப்பப்பை இறங்காமல் தடுக்கப்படக்கூடிய இது ஒரு சிறந்த ஆசனமாகும். அதிகமாக வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை இறங்கிடுச்சும்பாங்க. அப்படிங்கக்குள்ள அதை வந்து இந்த ஆசனம் செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த வலியிலிருந்து அந்த நிவாரணம் இது கிடைக்கும். புரியுதுங்களா? கர்ப்பப்பை இறங்காமல் தடுக்கக்கூடிய இது ஒரு சிறந்த ஆசனமாகும். முதுகு தண்டுவடம் நேராக இயங்கக்கூடியதாகும். சுவாசம் வந்து நன்றாக உங்களுக்கு இயங்கக்கூடும். சுவாசம் பார்த்திங்கன்னா மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம், அப்படிங்குள்ள அந்த சுவாசம் வந்து எந்த விதமான தங்கு தடையின்றி இது வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய இது ஒரு ஆசனமாகும். அதனால் இந்த பிரம்மச்சாரி ஆசனத்தை வந்து அனைவரும் செய்து பலனடையுங்கள். நாளைக்கு வந்து மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். மகதிஷ்டி தினம் ஒரு ஆகாவை பார்த்து நீங்கள் மகிழ வேண்டும். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம்.